என்னடி இது? எல்லாரும் ஆக்ட்ரஸ், ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் படங்களை தானே வச்சிருப்பாங்க. நீ வித்தியாசமா லீனா படத்தை வச்சிருக்க. லீனா இஸ் மோர் தென் தட். லீனா அவங்களுக்கெல்லாம் மேல. நட்பு. ஆமாடி, எனக்கும் லீனாவுக்கும் நிறைய விஷயங்கள் ஒத்து போகும். ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். இன்னைக்கு நம்ம ரூமுக்கு வரேன்னு சொன்னா அதான் நான் ரெடியா. பரவாயில்ல, ஒரு டேஸ் காலரை ஃப்ரெண்டா புடிச்சிட்ட, அவசரத்துக்கு உதவும். இல்ல ஜெசி, நான் அதுக்காகலாம் அவ கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கல. எனக்கும் லீனாவுக்கும் நிறைய விஷயங்கள் ஒத்து போகும். அதான் அவளை எனக்கு பிடிக்கும். அப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான். சரி, அவ எப்படி வரா? வர நேரம் தான், ஃபோன் பண்ணி பாக்குறேன். யாரடி? அந்த துரோகி ஜேனா. உனக்கு எதிரா பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி நடிப்பு வேற. அந்த ஜெஸ்ஸி கூட சேர்ந்து காலேஜ் கெடுக்கிறதா அவளுங்க வேலை. இவளுங்கெல்லாம் என்னைக்குதான் திருந்துவாளுங்களோ தெரியல. இப்படி உன்னோட செக்ரட்டரி கனவுல மண்ணள்ளி போட்டாலே. ஜெஸ்ஸி பெரிய வில்லி, விளங்காதவ. அவ கூட சேர்ந்தா இவ விளங்குவாளா? நீதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லி அன்பா பழகுனவ இப்படியே பண்ணணும். பொறாம. ஜேனுக்கு உன் மேல பொறாம. என்னடி, என்னாச்சு? போன் எடுக்க மாட்டேங்கிறா. ஒருவேளை வந்துட்டு இருப்பாளா இருக்கும். இருக்கலாம். இருடி வர. ஹாய் லதா. ஹாய் ஜெசி. செக்ரட்டரி போஸ்ட்ல லினா ஜெயிச்சிருவா போல. அப்படிதான் பேச்சு நடமாடுது. அது நடக்காது. எலெக்ஷனே நடக்காது. என்னடி சொல்ற? எங்க குத்தி விடணுமோ அங்க குத்தி விட்டுட்ட. யாரடி குத்தி விட்ட? அதெல்லாம் வெளிய சொல்லக்கூடாது. அப்ப லினா ஜெயிக்க மாட்டாளா? நான் விரும்புற ஆள் தான் செக்ரட்டரியா வரணும். ஏண்டி? இந்த லீனா கரெக்டான ஆளு. நாம நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியாது. சூப்பர், நீ பெரிய வில்லிதான். எப்படியோ நீதான் வில்லத்தனம் பண்ணிருப்பேன்னு விவரமானவங்க தெரிஞ்சிருப்பாங்க. அப்படி தெரியாதபடி சூப்பரா நடிப்ப போட்டுருவாள்ல இந்த ஜெஸ்ஸி. ஓகே ஓகே, கலக்கு. நாளைக்கு பார்க்கலாம். பை. பை. என்னடி இன்னும் காணோம்? ஃபோன் பண்ணாளா? இல்லடி. அடிச்சு பாரு. சரி. சம்திங் ராங். இப்படி இருக்க மாட்டாளே. இரு, வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு பார்க்கறேன். அவ ஆன்லைன்ல இல்லையே. லாஸ்ட் சீனும் காட்ட மாட்டேங்குது. அவ டிபியும் வரலையே. அப்படியா? ஆமா. எனக்கு லாஸ்ட் சீன் காட்டுதே. அவ டிபி இருக்கே. நல்லா பாரு. அப்படியா? எனக்கு வரலையே. அவ உன்னை பிளாக் பண்ணிட்டா. என்னமோ நடந்திருக்கு. என்ன நடந்தாலும் விசாரிச்சுட்டு தானே முடிவெடுக்கணும். இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு போல. விட்ரி, இவ இல்லைன்னா உனக்கு வேற ஃப்ரெண்டா இல்ல?
ஜேன் உனக்கு விரோதமா காய் நகத்துறான்னு தெரிஞ்ச உடனே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தூக்கம் கூட வரல. சரி லீனா, கவலைப்படாத. அடுத்த தடவை பாத்துக்கலாம். உனக்கு நான் இருக்கேன். ஏன், எனக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு. எலெக்ஷன் எப்ப நடந்தாலும் நீ தான் ஜெயிப்ப. மனசுக்கு கஷ்டமா இருக்குடி. நீ மட்டும் இந்த உண்மையை சொல்லலன்னா நான் வெகுலியா அவ கூட பேசிட்டே இருந்திருப்பேன். அவளும் நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சுக்கிட்டே இருந்திருப்பா. ரொம்ப தேங்க்ஸ் டி. அதெல்லாம் எதுக்குடி? உண்மைய சொல்றதுதான் என்னோட வேலை. நான் வரேன். ஓகேடி, பாய். பாய், வரேன். ஹாய் லீனா. ஹாய் அபி. எங்க கிளம்பிட்ட? துரோகி ஜேனை பார்க்க கிளம்புனேன். செக்ரட்டரி எலெக்ஷன்ல அவ பண்ண துரோகத்தை கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்ட? ஜெசி கூட சேர்ந்து ஜேன் எலெக்ஷனை இப்ப நடக்க விடாம பண்ணிருக்கா. அப்படின்னு இப்ப போச்சே அந்த நரி சொல்லுச்சா? நரீனா? இப்போ உன்கிட்ட பேசிட்டு போனாலே ராணி, அவதான் நரி. என்னடி சொல்ற? இவ வேலையே தவறான தகவலை பரப்பி ஃப்ரெண்ட்ஷிப்பையும் ஃபேமிலியையும் கெடுக்கிறது தான். அப்படியா? ஆமா, உன்னோட ஃப்ரெண்டோட ரூம்மேட் ஜெசி தான் வெளியே ஒரு சிலரை குத்தி விட்டு எலெக்ஷனை நிப்பாட்ட வச்சது. ஜேனுக்கு இந்த விஷயமே தெரியாது. அவளுக்கு இதுல சம்பந்தமே கிடையாது. இவ பயங்கரமான நரி. வாயை திறந்தாலே பொய் தான் வரும். கேட்டா நான் பொய்யே சொல்ல மாட்டேனாக்கும், என்னோட மனசாட்சிக்கு விரோதமா ஒண்ணுமே செய்ய மாட்டேனாக்கும்னு ரீல் விடுவா. இவ ஏன் என்னோட ஃப்ரெண்ட என்கிட்ட தப்பா சொல்லணும்? அதாவது இப்ப தற்சமயம் எலெக்ஷன் ஸ்டாப் ஆனாலும் எப்படியும் நடத்தி தான் ஆகணும். அப்பையும் நீ தான் ஜெயிப்ப. சரி, நீ ஜெயிச்சிட்டா உன்னோட ஃப்ரெண்டு ஜேன் என்ன சொன்னாலும் நீ கேப்ப. உன் ஃப்ரெண்டு ஜேனை இந்த நரிக்கு பிடிக்காது. அதனாலதான் தவறான தகவலை பரப்பி உனக்கும் ஜேனுக்கும் பகைய உண்டாக்கிட்டு இவ உன்னோட தோழியா ஆயிடலாங்கிற ஐடியா. அந்த வில்லி ஜெசி ரூம்மேட்டா இருக்கிறதுனால உன்னோட ஃப்ரெண்டு ஜேனை நீ தப்பா நினைக்காத. ஜேன் அப்படிப்பட்டவ இல்ல. ஒரு நல்ல தோழிய நான் தப்பா நினைச்சிட்டேனே. சரி, இப்பவாது உனக்கு சரியான தகவல் தெரிஞ்சிருச்சுல்ல? ஆமா. இனி நான் எப்படியே அவகிட்ட பேசுவேன்? வாயால பேசு. நீ எப்படி வந்த? நான் உள்ள வரும்போது என்ன பத்தி பேசிட்டு இருந்தீங்க, அதான் அப்படியே நின்னுட்டேன். ஐம் சாரி ஜேன், நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். நான் உன்னை தப்பா நினைக்கல, சம்திங் ராங்னு நினைச்சேன். அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். எப்படி வர உனக்கு மனசு வந்துச்சு? அன்பு தீங்கு நினையாதுன்னு வேதம் சொல்லுது. அந்த தேவ அன்பு எனக்குள்ள இருக்கு. இப்படி பொய் சொல்லி தவறான தகவலை பரப்பி நல்ல நட்பை கெடுக்கிற இந்த ராணி என்னடி பண்றது? நாம ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய வார்த்தைப்படி நடக்கும். நாம இந்த மாதிரி தவறான தகவல் பரப்புறவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் யார் மூலமாவது பேசி அவங்கள திருத்துவாரு. கரெக்ட். இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டோம்ல? ஆமா, அத நினைச்சு சந்தோஷப்படுவோம். ஷியோர்.